காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டை மீட்டெடுப்போம், நீ கவலைப்படாதமான்றாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வீட்டில் எல்லாருமே வந்து யமுனா, அதுக்கப்புறம் கங்கா, அதுக்கப்புறம் காவேரி எல்லாருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிவின் வந்து சொல்கிறாரு, அவன் வேணும்னே தான் வந்து அந்த பசுபதி இதெல்லாம் பண்ணியிருக்கான், அவனுக்கு உங்களெல்லாம் அழ வைக்கணும், அதுக்காக தான் பண்ணுறான், மற்றபடி வீட்டை வந்து என்னன்றது இன்டென்ஷனே கிடையாது அவருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அந்த வீட்டை கண்டிப்பாக நீங்கள் கைப்பற்றி ஆகணும், அந்த வீடு உங்கள் அப்பா சம்பாரிச்சதுடி, நீங்கள் 4 பேரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்கள், அவருக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த வீட்டை வந்து மீட்டு எனக்கு கொடுப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்கடி அப்படி சொல்கிறாங்க. அதன்படி வந்து எல்லாருமே வந்து சத்தியம் பண்ணுறாங்க. அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே சத்தியம் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அந்த வீட்டை உனக்கு மீட்டு கொடுப்போமா, நம்ம அப்பா வீட்டை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க அம்மா அப்படியே உச்சி முகர்றாங்க. எல்லாருமே கண்டிப்பாக நீங்களாம் ஒத்துமையாக இருந்தால் அந்த வீட்டை சீக்கிரமாக மீட்டுடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி பார்க்கறதுக்காக வர்றாரு. காவேரி அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன தான் மனசில் நினச்சிட்டு இருக்க காவேரி, என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறியா, அந்த பசுபதி இவ்வளோ வேலை பண்ணியிருக்கான், ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னால் என்ன, ஏன் காவேரி நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னோடனே, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அதுதான் பிரச்சனையே, நீங்கள் ஹெல்ப் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆகுங்க, நீங்கள் என் விஷயத்தை தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிற, என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிற, நீ வேறு நான் வேறு, ஆமாங்க நீங்கள் வேறு நான் வேறு தான், பாருங்கள் இன்றைக்கி ஒரு வீடு கூட இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், உங்களை மாதிரி வசதியான வீட்டில் இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டு என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிற, நமக்குள்ளே எங்கே வந்தது ஸ்டேட்டஸு அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், வந்தது வரலன்னா எனக்கு தெரியாதுங்க, இப்போ எனக்கு ஒரு வீடு கூட கிடையாது, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, அதனால் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாமல் என்ன விஷயமோ அதை கேட்டுட்டு விட்டே கிளம்புங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசுகிற, நீ வந்து நான் உனக்கு சொன்னேன்ல ஒரு என்னால் முடிவு சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன முடிவு எடுத்துருக்க காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் இப்போ இருக்க நிலமையில எந்த முடிவும் நான் எடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே, அதனால் அப்படின்னோடனே இப்போ என்ன சொல்ல போகிறேன் எனக்கு நல்லா தெரியும், முன்னாடி என்ன சொன்னேன், என் அம்மாவை அப்பளம் வந்து கம்பெனியில் வந்து பெரிய ஆள் ஆக்கணும், எங்கள் குடும்பத்தை உயர்த்தணும், அதுக்கப்புறமா தான் உங்கள் கூட நான் சேருவேன்னு சொன்னேன், இப்போ என்ன சொல்ல போகிறேன், அந்த வீட்டை மீட்டு எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் நான் உங்கள் கூட சேருவேன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதானே அப்படின்னோடனே, அதில் ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னோடனே, என்ன திருத்தம், நான் உங்கள் கூட சேர முடியாதுங்க அப்படின்றாங்க. அது பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன கவரி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டை மீட்டு எடுக்கணும், எங்கள் வீட்டு பிரச்சனையை நான் தீர்க்கணும், அதுதான் என் மைண்டை ஓடிட்டுருக்கு, மற்ற எதுவுமே மைண்டில் ஓடாது, இங்கே பாருங்கள் எனக்காக நீங்கள் கஷ்டப்படவும் வெயிட் பண்ணவும் வேண்டியது இல்லைங்க, நீங்கள் வேணால் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிங்க சந்தோஷமாக இருங்க, ஏன் வாழ்க்கை வேணாங்க உங்களுக்கு, என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நான் வந்தாலும் சரி பிரச்சனை தான் அதிகமாகுது, இங்கே பாருங்கள் இப்போ பசுபதி எங்களுக்கு வந்து தீரா பிரச்சனையாக இருக்கா, அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்ததுன்னா ரொம்ப கஷ்டங்க, இதனால் உங்கள் வீட்டில் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க, எதுக்கு என்னால் பிரச்சனை, அதனால் தயவுசெய்து சொன்னால் கேளுங்க, முதல்ல என் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் போகிறது தான் நல்லது அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிரு. காவேரி எப்படின்றாரு, அவங்க போய் கை பிடிச்சிருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கியா, இது நீ நானும் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, நம்ம குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம், வயிற்றில் இருக்க குழந்தைய பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா, நீ உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற, உன் குடும்பத்தை பற்றி யோசிப்பல, அடுத்தவங்களை பற்றி எந்த ஃபீலிங்ஸும் உனக்கு இருக்காதுல்ல, அப்போ அப்பளம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த, இப்போ என்ன வீடுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சாக்க சொல்லி என் கூட வாழாமல் இருக்கணும், அதனை காவேரி உனக்கு வேணும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது, இதில் புது விஷயத்தை நான் தலையில் போட்டு முடியாது அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படி இருக்க, என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இருக்காதா, ஏன் காவேரி என்னை இப்படி தவிக்க விடுற, உனக்கு என்னடி நான் பாவம் பண்ணேன் அப்படின்றாங்க. நான் தாங்க பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், எனக்கு புரியுதுங்க உங்களை நான் கஷ்டப்படுத்துறது, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க விஜய் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ண தெரியாமல் உடஞ்சி போகிறார் விஜய்.